அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு கணுக்கால் பகுதியில் வீக்கம் அதிகரித்த நிலையில் அவர் நரம்பு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் டிரம்ப் பங்கேற்ற போது அவரது கணுக்கால் பகுதியில் வீக்கம் இருந்ததும் கையில் இரத்தக்கட்டு போன்ற காயம் இருந்ததும் கவனத்திற்கு வந்தது. இதனால் அவரது உடல்நலன் குறித்த கேள்வி எழுந்தது. இந்நிலையில் கணுக்கால் வீக்கம் தொடர்பாக டிரம்ப் பரிசோதனை மேற்கொண்டார். வெள்ளை மாளிகை மருத்துவக் குழுவினர் டிரம்பிற்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பரிசோதனை செய்தனர். அதில் அவருக்கு காலில் வீக்கத்தை ஏற்படுத்தும் கிரானிக் வீனஸ் இன்சஃபிஷியன்சி என்ற பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. பொதுவாக 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்படும் நரம்பு ரீதியான பாதிப்பு இது என மருத்துவக் குழுவினர் தெரிவித்துள்ளனர். கால்களில் உள்ள நரம்புகள் இதயத்திற்கு இரத்தத்தை சரியாக அனுப்பாத காரணத்தால் இதுபோன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கின்றனர். இதனால் கால் பகுதி வீக்கமடைகிறது என்றும் ஆரம்பத்திலேயே சிகிச்சை பெற வேண்டியது அவசியம் என்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர். இரத்த உறைவு, இதய செயலிழப்பு, சிறுநீரக பிரச்சினைகள் போன்ற கடுமையான உடல்நலக் கோளாறு சார்ந்த எந்த அறிகுறியும் டிரம்பிற்கு இல்லை என்றும் வெள்ளை மாளிகை மருத்துவக் குழு தெரிவித்துள்ளது.